ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போய் என்னடா சிக்கன் பிரியாணி போட்டிருக்கீங்கன்னு ஷாக் ஆன. கடைசியில பார்த்தா அது பலாக்காய் பிரியாணி. டேஸ்டும் சரி பார்க்கவும் சரி அப்படியே சிக்கன் மாதிரி இருந்தது. சூப்பர். அதை வீட்டுல செய்யலாம். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கையில கத்தில எல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்கிறது வரைக்கும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர், அதை சேர்த்தின பிறகு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பல்லாக்காய் சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ½ மினிட் போல இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப் அளவுல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 20 நிமிஷம் அந்த அரிசி ஊற வச்சிருந்தேன். அரிசி இந்த அளவுக்கு குக் ஆனதும் மேல வெயிட் கீழே தோசைக்கல் வச்சுட்டு கரெக்டா 20 மினிட்ஸ் தம் போட்டுக்கலாம். ஓபன் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மேல தாராளமா நெய் ஊத்திட்டு அப்படி கிளறி இறக்கி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.